ஸோ இப்போ வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணி தீரன் சாரை வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணணும், கம்பல்சரி அவங்க மேரேஜுக்கு வரணும் அப்படின்னு ரிசப்ஷனில் பேசினாங்க. ரிசப்ஷனில் எனக்கு சொல்லி, சார் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக நம்ம ப்ரீ வெட்டிங் பார்த்தவங்க வந்து அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண சொன்னாங்க சார், இந்த மாதிரி மேரேஜுக்கு இன்வைட் பண்ண சொல்லி அப்படின்னு கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஓகே. அது ஆக்சுவலி மேரேஜ் நியர்லி இப்போ ஒரு 10 டேஸ்க்குள்ளே அவங்க ரொம்ப பாசமாக வந்து, சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பாசத்தில் பேசுகிறாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்னா, என் ஃபேஸை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் டவுட் பட்டுருவாங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி அதான் 4 மில்லியன் பேருக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் வர்றது எனக்கும் ரொம்ப ஆசை தான். ஆனால் என்னோட குடும்ப நலன் கருதி நான் இங்கேருந்தே மணமக்களை வாழ்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் போகணுன்னு ஆசை தான். ஆனால் போயிட்டு ஆப்போசிட்ல தெரிஞ்சிடும், டவுட் பட்டுருவாங்க. அது ஒரு எத்திக்கலியான கரெக்டான ரீசன் தான்ல. ஸோ அது வந்து நாட் குட். இப்போ நான் போய் அவங்களுக்கு வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்க இல்லற வாழ்க்கையில் நடந்து போகும்போது சில கசப்பான அனுபவங்கள் வரும்போது, ஆல்பம் திருப்பும் பொழுது, வீடியோஸ்ல பார்க்கும்போது யார் இவர் இந்த மிஸ் ஆகாது இப்போ நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு மாசம் 2 மாசம் ஏதோ ஒரு இன்டர்வியூல நம்மளோட இன்டர்வியூ பார்க்குறாரு, டிடெக்டிவ்ல இவர் எப்படி நம்ம மேரேஜுக்கு வந்தாரு, அப்போ உனக்கு தான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அப்ப நீ என்ன வேவ் பார்த்திருக்கியா அப்படின்னு சும்மா போட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லிடுனா ஆமாங்கன்னு சொல்லிடுச்சுன்னா அப்ப அந்த வேற கேட்ச் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. இது எப்போ யூஸ் ஆகுனா, ஒரு குழந்தை பெற்றுட்டு அந்த டயத்துல வந்து உங்க வீட்டுல என்ன சும்மாவா எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க, காசு கொடுத்தீங்க, இது ஒரு பேச்சு பொருளா மாறிடுறதுக்காண்டியே நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான டிசிஷன் கூட. ஓகே, நீங்கள் நிறைய கேஸ் ரொட்டீனாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு யாராவது அலறுவாங்கள்ல, அப்படி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? அப்படி அலறி ஃபோன் பண்ணி அழுகுறவங்க என்ன சொல்லி அழுவாங்க?